வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான தகவல் அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது இதுதான், tnrd.tn.gov.in அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். இப்படி தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கேயே பிளிங்க் ஆகுது பாருங்கள், காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 இடத்துல நியூன்னு இருக்குது. ஏதாவது ஒன்று ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். அங்கே மேலே அந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவல், இதற்கான இது ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. இது ஈப்பு ஓட்டுநருக்கானது, இது பதிவரை எழுத்தருக்கானது, இது அலுவலக உதவியாளருக்கானது, இது இரவு காவலருக்கானது. அந்த மாதிரியான பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு, என்னென்ன தகுதிகள் அனைத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி, 8ஆம் வகுப்பு, செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் ஈப்பு ஓட்டுநருக்கு, எழுத்தருக்கு 10ஆம் வகுப்பு, அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு, வாட்ச்மேனுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் என்னன்றது பொதுப்பிரிவினருக்கு 100, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 50 கேட்டிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்படும். நீங்கள் கம்யூனிட்டியில் வந்தாலும் அதே தான். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30/9. ஸோ 9வது மாதம் 30ஆம் தேதி தான் கடைசி நிபந்தனைகள். ஸோ இதுதான் கொஞ்சம் முக்கியமானது, நமக்கு தேவையானது. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று ஆகியவை ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன சுழற்சி, வயது, கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெற விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம், ஸோ விண்ணப்ப படிவம் அப்படின்றது என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் இங்கே கீழே அது மேலே இந்த இதுதான் கிளிக் பண்ணேன், அதுக்கான அறிவிப்பு அப்படின்றது இது. இங்கே ஒரு நியூன்னு லிங்க் ஆகுதா? ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன, அதாவது அதனான அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், விண்ணப்பதற்கான வழிமுறைகள், அதற்கான அறிவுரைகள், அடுத்து மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களை பார்க்கவும்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா விருப்பத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கும். நமக்கு இப்போ பதிவு எழுத்தர் வேணும், அலுவலக உதவியாளர் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு எழுத்தர்னு கிளிக் பண்ணிவிட்டு காட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட், என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் மாவட்ட வாரியாகவே காமிச்சிடும். ஸோ மாவட்ட வாரியாக இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னா திருவண்ணாமலையில் பொது பிரிவினருக்கு 3, எம்பிசி டிஎன்சிக்கு இல்லை, எஸ்சிக்கு இல்லை, எஸ்டிக்கு இல்லை, மற்ற யாருக்குமே இல்லை. அடுத்து மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 3 தான். அப்போ பொது பிரிவினர் இவங்களுக்கு பொது பிரிவினருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மீதி எந்த கம்யூனிட்டிக்கும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எந்த கம்யூனிட்டிக்கும் பொதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம பண்ணக்கூடாதோ அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே பொது பிரிவினருக்கு மட்டும்தான் வேக்கண்ட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. மற்றது யாருக்கும் ஒதுக்கலை. பொது பிரிவு அப்படின்னாலே ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம், எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது டிஸ்ட்ரிக் வைஸ். அடுத்து இந்த பதிவரை எழுத்தருக்கு அடுத்த அலுவலக உதவியாளர் அப்படின்றத கொடுத்து அந்த காட்டுன்னு கீழே ஷோ, அதுதான் ஷோ தான், அது அப்படி இருக்குது, தமிழில் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத போட்டுருவாங்க. எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இதை பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துக்கிட்டு போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மாவட்ட வாரியாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் அது டவுன்லோட் ஆகைன்னு அப்படின்னு கேட்குது. ஸோ இதுதான் வெப்சைட். நீங்கள் ஒரு வேளை அடுத்து விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா கீழேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
விண்ணப்பிக்கவும், அதாவது போஸ்டிங் பேர் ஈப்பு ஓட்டுநர் பதிவுரை எழுத்தர் அப்படின்றது இங்கே விண்ணப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 2 காலம். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக நிதானமாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அவசர கதியில் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தவறுதலாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தவறுதலாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பாலினம் கேட்குறாங்க, வகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, அது அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க, விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டமாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், அல்லது வேறு மாவட்டத்தாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து வட்டாரம், எந்த வட்டாரத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, அது விண்ணப்பதாரரோட பெயர் என்ன அப்படிங்கிறதும், தலைப்பெழுத்து, அதாவது இனிஷியல் தான் தலைப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க, முதல் எழுத்துன்னு. தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் கேட்டிருக்காங்க, அதை போட்டுருங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்றத பாருங்கள். எந்த காலத்தில் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. அடுத்து கல்வி வாரியம், மாநில கல்வியா சிபிஎஸ்சியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு இது எல்லாத்தையும் கொடுத்துடணும். மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறது, 500க்கு நீங்கள் வாங்கின மொத்த மதிப்பெண்கள், அதுக்கான சதவீதம். ஸோ சதவீதம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அதில் எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத மார்க் வாங்கினதில். அடுத்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், இங்கே 10th மார்க் ஷீட் கொடுக்கணும். எஸ்எஸ்எல்சி சான்றிதழில் ஒரு பதிவு எண் இருக்கும், அந்த பதிவு எண்ணை இந்த இடத்துல போடணும். அடுத்து என்ன மதம் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லணும். உட்பிரிவு, அதனுடைய உட்பிரிவு என்ன, முன்னாள் இராணுவத்தினரா, ஆதரவற்ற விதவையா, மாற்றுத்திறனாளியா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் விண்ணப்பத்தில் குறிப்பிடுங்க. அடுத்து குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டோட நம்பர் இந்த இடத்துல, பிறந்த தேதி, சொந்த மாவட்டம் எது அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பப்படுற மாவட்டம், இது வந்து சொந்த மாவட்டம். அடுத்து மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவரான்னு கேட்டிருக்காங்க, ஆமாம் இல்லையான்னு கொடுத்துருங்க. தொடர்பு முகவரி, கடிதம் அனுப்புறதுக்கு கடித முகவரிக்கு ஒரு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஃபில்லப் பண்ணி போட்டுடணும். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே கொடுக்கணும். இதில் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் இருக்கலாம். சேம் அதே தான், இங்கே 20 to 100 கேபி. விண்ணப்பதாரரோட புகைப்படம் இங்கே வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து. ஸோ கையெழுத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடணும். மீதி இந்த இடத்துல இந்த பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முழுசாக அப்ளிகேஷன் அப்படின்றது சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றது போடணும். ஸோ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிங்க, ஏன்னா தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதற்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவிலே 1 or 2 days, ஒரு 2-3 நாட்களில் கண்டிப்பாக தயாராகிடும். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.